உண்மையாக ஆண்டவர் வரப்போகிற அந்த இரண்டாவது வருகையின் நாள், ஆண்டவரின் நாள் வருமுன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். சிலை வழிபாடு என்பது வெறும் சிலைகளை மட்டும் வைத்து வழிபடுவது அல்ல. பக்தி என்கிற நிலையிலே இன்னைக்கு புனிதர்கள் எல்லாம் சிலை வழிபாட்டுக்குரிய அடையாளங்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். ஆண்டவருக்காக யார் துன்பங்களை கடந்து போகிறார்களோ, யார் துயரங்களை கடந்து போகிறார்களோ, யார் ஆண்டவருக்காக சிலுவைகளை சுமந்து செல்கிறார்களோ அவர்களே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க போகிறார். அன்னை மரியாளை நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடாக வைத்திருக்கிறார். அன்னை மரியாளை திரு அவை எப்படி புரிந்து கொள்கிறது? தாய் மரியாளுக்கு எது பிடிக்கும்? இயேசு ஆண்டவர் சொல்வதை போல செய்யுங்கள். தாய் திரு அவை நிறைய அடையாளத்தை கொடுத்திருக்கிறது. அதுல மிகச்சிறந்த அடையாளம் நம்முடைய தாய் மரியாள். உங்கள் வார்த்தை அடுத்தவருக்கு பலனூட்டக்கூடிய வார்த்தையாக மாறி இருக்கிறதா? ஒரு திருச்சபையை நம்ம கையாளுகிறோம், இயேசுவினுடைய உறவுகளை கையாளுகிறோம் என்கிற உணர்வு இருக்கிறதா? நாம் செல்லும் இடமெல்லாம் இயேசுவாக நிற்கிற பொழுது, பேசும் பொழுதெல்லாம் இயேசுவாக பேசுகிற போது, நீங்கள் பார்க்கிற பார்வையில் எல்லாம் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிற போது, வேதனையின் நாள், அது ஒரு இருளின் நாள், அது ஒரு அழுகையின் நாள், அங்கலாய்ப்பின் நாள் என்றெல்லாம் சொன்னோமே, அது உங்களுக்கு அப்படிப்பட்ட நாள். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளினுடைய இறை சிந்தனையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பொது காலத்தினுடைய 33வது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த பொது காலத்தினுடைய ஒரு நிறைவு வாரத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்த வாரம் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடி அதோடு நாம் இந்த பொது காலத்தை நிறைவு செய்து திருவருகை காலத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். இந்த நிறைவு காலத்தினுடைய அந்த நிறைவான அடையாளத்திலே இந்த வாசகங்களும் கூட ஒரு நிறைவை நோக்கி நம்மை சிந்திக்க அழைக்கிற ஒரு அருமையான அடையாளத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த வாசகத்தினுடைய ஆழங்களை நாம் பார்க்கிற பொழுது உலகத்தினுடைய நிறைவு, முடிவு பரியந்தம் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த முடிவு பரியந்தத்தை நோக்கிய ஒரு பயணம். ஆகவே தான் இந்த வாசகங்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது என்பதைத்தான் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியிலே நமக்கு ஒரு ஆழமான ஒரு வார்த்தை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். இதை தான் நம்மளுடைய சிந்தனையினுடைய ஒரு அடிக்கோடாக வைத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும். அப்போ மானிட மகனுடைய திருமுன் நம்ம நிற்க போகிறோம். எப்பொழுது இது நடக்கப் போகிறது? ஆண்டவருடைய வருகையின் போது இது நடக்கப் போகிறது. அந்த வருகை நடக்கிற போது நாம் கண்டிப்பாக ஆண்டவர் திருமுன் நிற்க முடியுமா? ஆண்டவரை நாம் பார்க்க முடியுமா? இந்த ஆவல் நமக்கு நிறைய பேருக்கு உள்ளத்தில் இருக்கிறது. ஆண்டவரை பார்க்கணும், முகமுகமாய் தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கிறது. ஆனால் அந்த ஆவல் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிற இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இதெல்லாம் எப்போ நடக்க போகுது, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை ஏன் இப்போ போய் பேசிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் இந்த ஆட்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் வரப்போகிறாரு, உலகம் அழிய போகுது, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நம்மளால் இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி இந்த கவலையே இல்லாதபடி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். வேதத்தினுடைய பக்கத்தை நம்ம புரட்டி பார்க்குறோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 18வது இறைவசனத்தில் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை மத்தேயு நற்செய்தி 24:35 பார்க்குறோம். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். மாற்கு நற்செய்தி 13:31 பார்க்குறோம். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. லூக்கா நற்செய்தி 21:31 இதே வார்த்தைகளை பார்க்குறோம். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டேன். அப்போது இந்த வார்த்தை என்பது நிலைத்திருக்கும், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், நம்ம பார்க்குற இந்த அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போகும் அப்படிங்கிறது. அப்போது ஆண்டவர் கொடுக்குற இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும்? இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த வார்த்தையினுடைய ஆழத்திற்குள்ளே நம்ம போகிற போது எல்லாம் நிறைவடைகிறதற்கான ஒரு 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 சூழல் உண்டு என்பதை உறுதி செய்கிற வார்த்தைகள் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். மத்தேயு நற்செய்தி 13:49 இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும், வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் என்று எழுதப்பட்டிருக்கிற
அப்பொழுது அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதையும் அந்த இடத்துல விளக்கப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். மத்தேயு 13:40 எவ்வாறு களைகளை பறித்து தீக்கரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். இப்படி அடையாளங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி உலக முடிவு ஒன்று உண்டு, அல்லது விண்ணும் மண்ணும் அழிந்து போகிற ஒரு நேரம் ஒன்று உண்டு அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டே வரும்போது யோவான் நற்செய்தியில் 3:36 சொல்லுது, மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார், மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். வார்த்தைகள் வேறுபட்டிருந்தாலும் கருத்து அதேவாகவே இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய சினம் வந்து சேரும், அவர்கள் வாழ்க்கையை பெற மாட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த காரியத்தை எல்லாம் நம்ம சிந்திக்கிற பொழுது இன்னொரு காரியத்தையும் இந்த நேரத்தில் பேசுவது உகந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பைபிளில் நம்ம தொடர்ந்து இறைவாக்கினர்கள் நூல்களில் சொல்லப்பட்டது எல்லாமே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆண்டு இயேசுவினுடைய காலத்திலே நிறைவேறியது, இயேசு சொன்னது இப்பொழுது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த இறைவாக்கினருடைய நூல்களில் சொல்லப்பட்டது இப்பொழுதும் நிறைவேறுவதற்கு தயாராக இருக்கிறது. அதில் ஒரு கான்செப்ட் வேர்டு என்னென்னா த டே ஆஃப் தி லார்ட், ஆண்டவரின் நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தை மையம் கொண்டிருக்கிற இடங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆண்டவரின் நாள் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு கடினமான ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தையாகவே அது இருக்கிறது. நம்ம ஆண்டவர் வரப்போகிற நாள், இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர் வரப்போகிறாரு அப்படின்னு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் நம்ம மூழ்கி இருக்க போகிறோம். எல்லா உலகத்தினுடைய எத்திசையிலும் கொண்டாடுகிற அந்த கிறிஸ்மஸ் ஒரு மகிழ்ச்சியின் விழா. ஆனால் உண்மையாக ஆண்டவர் வரப்போகிற அந்த 2வது வருகையின் நாள், கிறிஸ்மஸினுடைய வருகையின் போது இயேசு ஒரு மகிழ்ச்சியின் அடையாளத்தில் வராரு. ஆனால் உண்மையாக இயேசு வரப்போகிற அந்த ஆண்டவரின் நாள் எப்படி இருக்க போது பாருங்கள். எசையா 13:6 சொல்லுது, அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகின்றது. எசையா 13:9 நம்ம பார்க்குறோம், இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது, கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது. அதே போல் யோவேல் புத்தகத்தில் பார்க்குறோம் 1வது அதிகாரம் 15 மிக கொடிய நாள் அந்த நாள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். பாருங்கள், இப்போ இந்த அடையாளத்தில் எல்லாம் எல்லா இடத்துலையுமே அந்த நாள் ரொம்ப ஒரு கடினமான நாளாக இருக்க போகிறது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறார். இது ஒரு இறைவாக்கினர் சொல்லியிருந்தால் நம்ம என்ன செய்யலாம், ஓரமாக வச்சுட்டு போயிடலாம். பாருங்கள், எத்தனை இறைவாக்கினர்கள் இதே கருத்தை மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஆமோஸ் புத்தகத்தில் 5:20 சொல்லுது, ஆண்டவரின் நாள் ஒளியின் நாள் அன்று, அது இருள் கவிந்தது அல்லவா, வெளிச்சமில்லாத காரிருள் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. செப்பானியா புத்தகத்தில் 1:7 சொல்லுது, தலைவராகிய ஆண்டவர் திருமுன் மௌனமாயிருங்கள், ஏனெனில் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, பலி ஒன்றை ஆண்டவர் ஏற்பாடு செய்துள்ளார், தாம் அழைத்தவர்களை அவர் புனிதப்படுத்தியுள்ளார். இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பலி புனிதப்படுத்துதல் என்பது எல்லாமே அந்த துன்பத்தை தாங்குகிற ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. செக்கரியா 14:1 சொல்லுகிறது, இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது, அப்போது உன்னிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட பொருள்கள் உன் கண்ணெதிரே பங்கிடப்படும் என்கிற ஒரு வார்த்தை. மலாக்கி 4:5 சொல்லுகிறது, இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். அந்த அச்சம் நிறைந்த நாள் திருத்தூதர் பணியிலையும் நம்ம பார்க்குறோம். கடைசி புத்தகத்தில் நமக்கு இறைவாக்கினர்கள்லேருந்து நம்ம திருத்தூதர் பணியிலையும் இந்த அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். 2:20 சொல்லுது, ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வருமுன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். இப்போ இந்த ஆண்டவரின் நாள் என்று சொல்லப்படுகிற எத்தனை இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் பாருங்கள், எவ்வளவு ஒரு கடினமான ஒரு செய்தியை நமக்கு விடுப்பதாக இருக்கிறது. ஆகவே தான் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்களில் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பயந்து போய் ஒளிந்து கொள்வதா இல்லை. நிறைய பேர் நம்மளை ஏமாற்றக்கூடிய மக்கள் இந்த மாதிரி காரியங்களை சொல்லி இந்த சைடு ஓடுங்க, அந்த பக்கம் ஓடுங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறாங்க, அலைக்கழிக்கக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்குறோம். என் தந்தை 2009 அவங்க கடவுளிடத்தில் போயிட்டாங்க. ஆண்டவரிடத்தில் செல்வதற்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் எங்களோடு நல்ல
விதத்தில் இருந்தபோது திடீரென்று கையில் வந்து ஒரு 10 மெழுகுதிரியை வாங்கி வந்தாங்க. 10 மெழுகுதிரி, நல்லா பெரிய பெரிய மெழுகுதிரியாக ஒரு 10 மெழுகுதிரியை வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் கேட்டோம், ஏன் இவ்வளோ மெழுகுதிரி என்று கேட்டோம். நல்லா பெரிய மெழுகுதிரி, ஏன் இவ்வளோ மெழுகுதிரிகளை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, என்ன விசேஷம் நம்ம வீட்டில் என்று நாம் கேட்டபோது, அப்போ யாரோ அவருக்கு சொன்னதாக அவர்கள் சொன்னார்கள். உலகம் இருளப் போகிறது, உலகம் அழியப் போகிறது, அப்பொழுது ஒரு பேர் இருள் ஒன்று இந்த பூமியை கவிக்கொள்ளப் போகிறது, அப்பொழுது விளக்குகள் எல்லாமே அணைக்கப்படும், அப்பொழுது இந்த மெழுகுதிரிகள் மட்டும்தான் எரிக்கப்படும், அந்த சூழலில் அந்த மெழுகுதிரிகள் எரிகிற வீடுகள் மட்டும் காப்பாற்றப்படும். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு பலர் சுற்றி திரிந்தார்கள். இப்போது மட்டுமல்ல, அப்பொழுதிலிருந்து இந்த மாதிரியான ஆட்கள் திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் ஏமாறுகிறவர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழல்களில் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை நோக்கி செல்ல வேண்டும்? இன்றைக்கி இந்த ஏமாற்றக்கூடிய நிலை என்பது இதில் மட்டுமல்ல, இதை போல எத்தனையோ விதங்களிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. சிலை வழிபாட்டினுடைய அடையாளங்கள் இன்றைக்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுலடியாருடைய பார்வையிலே சிலை வழிபாடு என்பது வெறும் சிலைகளை மட்டும் வைத்து வழிபடுவது அல்ல, மாறாக சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான பணம், பேராசை, அதிகாரம், இச்சைக்குரிய பாவங்கள், இப்படி எல்லாவற்றிலுமே சிலை வழிபாட்டினுடைய அடையாளங்கள் வடிவமைக்கப்பட்டு விரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையில் இருக்கிற மொபைல் கூட சிலை வழிபாடாக மாறி இருக்கிறது. பக்தி என்கிற நிலையிலே இன்றைக்கி புனிதர்கள் எல்லாம் சிலை வழிபாட்டுக்குரிய அடையாளங்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதை நாம் சொன்னோம் அப்படின்னா இன்றைக்கி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இது எங்களுடைய பாரம்பரியமான ஒரு வழிமுறை என்று சொல்லி அதை நியாயப்படுத்தத்தான் அவர்கள் முயற்சிக்கிறார்களே ஒழிய அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொள்ள மறுக்கிற ஒரு மனநிலையை நம்ம பார்க்கிறோம். கயிறுகள் இன்றைக்கு வாழ்வளிப்பதாக மாறி இருக்கிறது, தாயத்துகள் மாறி இருக்கிறது. கேட்டால் எளிய மக்களினுடைய விசுவாசம் என்று அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் ஒரு பெரிய சிலை வழிபாட்டுக்கான அடையாளத்தை பெற்றிருக்கிறது, அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்திலே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர், நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். பாருங்க, அப்போ நூலில் பெயர் எழுதப்படுதல் என்பது என்ன? நூலில் பெயர் எழுதப்படுதல் என்பது ஆண்டவருக்காக யார் துன்பங்களை கடந்து போகிறார்களோ, யார் துயரங்களை கடந்து போகிறார்களோ, யார் ஆண்டவருக்காக சிலுவைகளை சுமந்து செல்கிறார்களோ அவர்களே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க போகிறார்கள். நம்முடைய புனிதர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை எல்லாம் எடுத்து வாசித்து பார்க்கிற போது அவர்கள் ஏதோ ஒரு புனிதரை தங்கள் முன்பாக வைத்து வாழ்ந்தவர்கள் அல்ல. அவருடைய காலத்திலும் மனதுக்கு பிடித்தவர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய காலத்திலும் புனிதர்கள் என்று உயர்த்தப்பட்டவர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய காலத்திலும் பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருந்தது. இந்த இடத்திலெல்லாம் இந்த புனிதர்கள் என்று திருச்சபை நமக்கு அடையாளப்படுத்த இருக்கிற அந்த நல்ல மனிதர்கள் நமக்கு காட்டியிருக்கிற மிகச்சிறந்த அடையாளம் என்ன அப்படின்னா, அவர்கள் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கடவுளுக்காக தங்களை அந்த சிலுவையினுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டார்கள், ஒவ்வொரு விதத்தில் அவர்கள் துன்பத்தை தாங்கி கொண்டார்கள். இதுதான் இரண்டாவது வாசகம் நமக்கு அடையாளப்படுத்துகிற எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் இயேசு ஆண்டவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்னென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். இந்த தெய்வத்தை மகிமைப்படுத்த மட்டுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தெய்வத்தினுடைய மகிமையை ஈடு செய்கிற எந்த ஒரு அடையாளமும் நிராகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதை நீங்கள் உணர்ந்து சோதித்து அறிய வேண்டும். எனக்கு இது பிடிச்சிருக்குதுன்னு நான் செய்து கொண்டிருப்பதில்லை அல்ல, மாறாக இது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குமா? மோயிசன் மலைக்கு மேலே போகிறாரு, நான் கடவுளை போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிற போது கீழே மனிதர்கள் ரொம்ப நாள் ஆச்சு, போனவர் வரல, இனிமேல் வரமாட்டார் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு மனதுக்கு விருப்பமான ஒரு அடையாளத்தை செய்து கொண்டார்கள். அது எந்த விதமான அடையாளமாக இருந்தாலும் அது கடவுளுடைய பார்வையிலே அருவருப்பானதாக மாறுகிறது. ஆகவே தான் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் ஒருவரை தவிர நாம் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு கட்டாய நிலைக்குள்ளே நம்ம எடுத்து செல்ல வேண்டும்.
இந்த மனநிலை இல்லாத இடங்கள் எல்லாமே கடவுளுக்கு விரோதமான இடங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய செயல்படுகிறவர்கள் எல்லோருடைய பெயர்களும் அந்த வாழ்வின் புத்தகத்திலே எழுதப்பட முடியாத ஒரு சூழல் இருப்பதை நாம் உணர்கிறோம். ஆகவே தான் இந்த வேதனையை நம்ம வெளிப்படுத்துகிறோம். எல்லோரையும் உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்குள்ளே உண்மை வழிபாட்டுக்குள்ளே வாங்க என்று நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். படித்தவர்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தையை அறியாத, அதாவது இறை ஞானம் இல்லாதவர்களாக, உலக அறிவு இருக்கிறது, அதை வச்சுக்கிட்டு அவங்க பெரிய பணம் செய்வார்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெரிய பெரிய மாட மாளிகைகளை கட்டி, மானக்கேடே அவர்கள் பெருமை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த பெருமையெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அப்போ கடவுளுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பெருமை எது? அதனால தான் இன்றைக்கி நம்ம உண்மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய திருமுன் நிற்க நாம் வல்லவராவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதைத்தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது அங்கே தம் பகைவர் தமக்கு கால்முனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார், தாம் தூயவராக்கியவர்களை. இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். அப்போ தாம் தூயவராக்கியவர்கள், கடவுளுடைய பெயரால் யார் தூயவராக ஆக்கப்பட்டவர்கள்? இதுதான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்பு பிள்ளைகள், உணர வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கி உணர முடியாத ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே பிசாசு நம்ம இழுத்து செல்கிறது. எல்லாமே சரிதான், எல்லாமே சரிதான் என்று சொல்லுகிற ஒரு மனநிலை நமக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த சமாரிய பெண் நமக்கு ஒரு முன் அடையாளம். பிள்ளைகளை, அவர் இயேசு ஆண்டவருடைய அந்த கிணத்தடியிலே சந்தித்த பொழுது இயேசு ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நாங்கள் யாரை வழிபடுகிறோம் என்று தெரிந்து வழிபடுகிறோம். எருசலேம் மலையில், நீங்கள் கெரேசி மலையில் ஒரு வழிபாடு நடத்துகிறீங்க, யாரை வழிபடுகிறோம் என்று தெரியாமல் நீங்கள் வழிபாடு நடத்துகிறீங்க. ஆண்டவர் சொன்னார், அப்போ எங்கள் வழிபாடு தான் ஒஸ்தி அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அவர் அழகாக சொல்கிறாரு, ஒரு நாள் வரும் மகளே, அப்பொழுது இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, நீங்கள் எல்லோருமே கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் நீங்கள் தொழுது கொள்வீர்கள், அவரை நீங்கள் உங்களுடைய ஆவியிலும் உண்மையிலும் நீங்கள் வழிபடுவீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வழிபாடு தான் உண்மையான வழிபாடு, ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவது. ஆகவே தான் இந்த வழிபாட்டு முறைக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வாருங்கள் என்று தான் நம்ம அழைத்து கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நற்செய்தியிலே கூட ஆண்டவர் நமக்கு இதே சிந்தனையைத்தான் முன்வைக்கிறார். தம் சீடர்களுக்கு அவர் சொல்லுகிற பொழுது அந்த அழிவினுடைய காலம், அந்த அழிவினுடைய நாட்கள் எப்படி இருக்கிற பொழுது எப்படி இருக்க போகிறது என்பதை அடையாளப்படுத்துகிறார். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் பொழுது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இந்த ஞாயிறு வழிபாட்டினுடைய வாசகங்கள் நமக்கு முன்வைப்பது, அழிவு ஒன்று என்று நீங்கள் பயந்து போக தேவையில்லை, மாறாக கடவுளுக்கு உகந்ததை நான் செய்ய என்னை தயாரித்து கொள்ள வேண்டும். என்னைக்கு நடக்க போகிறது, நான் இன்னைக்கா நாளைக்கா அடுத்த வருஷமா, டு நாட் கவுண்ட் த டேஸ். நம்ம நாட்களை கணக்கிடுவதிலே அல்ல, தயாரிப்பதிலே நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் முன்னெடுப்பை எடுத்து வைக்க வேண்டும். ப்ரிப்பரேஷன் நாட் கால்குலேஷன் என்று சொல்வார்கள். இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் தான் முக்கியமாக இருக்கிறது. நாம் நம்மையே தயாரிப்பது, கடவுளுக்காக இந்த தலங்களை தயாரித்து தருவது. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள் உணர்ந்து கொள்வதற்கு கடவுள் எத்தனையோ வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய வெளிப்பாடாக அவரே நின்று கொண்டிருக்கிறார். அன்னை மரியாளை நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடாக வைத்திருக்கிறார். அன்னை மரியாளை திரு அவை எப்படி புரிந்து கொள்கிறது? துன்பத்தோடு கடந்து சென்ற தாய், துன்பங்களின் போதும் துயரங்களின் போதும் இயேசுவை ஒருபொழுதும் மறுதலிக்காத தாய். இப்படிப்பட்ட பிள்ளையவா நான் பெத்தெடுத்தேன் என்று சொல்லி மகனை ஒருபொழுதும் கைவிட்டு விடாத தாய், மகனினுடைய துன்பத்தை கண்டு வெட்கப்பட்டு ஓடி ஒளிந்து கொள்ளாத ஒரு தாய், சிலுவை அடியிலே நின்ற தாய். அதே போல அந்த இயேசுவை பெற்றெடுத்த நாளிலிருந்து அவருடைய பெயரால் ஏற்பட்ட இழுக்கையும் அவமானங்களையும் தாங்கி கொண்ட தாய். தோவன் பிள்ளை அங்கே பிதற்றி கொண்டிருக்கிறான், கல்லால் எறிந்து கொல்ல போகிறார்கள் என்று அன்னை மரியாளுக்கு காதுக்கு செய்தி வந்த போதெல்லாம் அந்த தாய் அந்த மகனை குறித்து கவலைப்பட்டு, ஆனாலும் அந்த மகனினுடைய பணியை தடை செய்யாது கடவுளுடைய திட்டம் என்னவோ என்று காத்திருந்த தாய்.
சிமியோன் அந்த குழந்தையை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க எடுத்து சென்ற பொழுது, இதோ உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொன்ன பொழுது, ஐயோ இது வேதனையின் குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தையை தள்ளிவிட விரும்பாத தாய். இப்படி மரியாள் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக, எல்லாவற்றையும் இழந்த பின்னும் கூட நீங்கள் பாருங்க, மகனையே இழந்துட்டாங்க. கல்வாரி மலையில் கண்ணுக்கு முன்பாக மகன் அடித்து நொறுக்கப்பட்டு தூக்கி நிறுத்தப்பட்டதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து அவர் உயிரிழந்ததை கண்டு வேதனைப்பட்ட தாய், புலம்பிய தாய், அந்த மகனை மடியிலே வைத்து வேதனையோடு புலம்பி தன்னுடைய கண்ணீரினாலே அந்த மகனை குளிப்பாட்டிய தாய். அப்படிப்பட்ட தாய் எல்லாம் முடிந்த உடனே எழுந்து சீடர்களை மீண்டுமாய் அழைத்து கூட்டி சேர்த்து, என் மகனின் பணியை செய்ய வாருங்கள் என்று திரு அவைக்கு ஒரு புதிய உத்வேகமும் புதிய சாட்சிய வாழ்க்கைக்கான ஒரு துவக்கத்தையும் கொடுத்த திரு அவையின் முதல் சீடத்தியாக நின்று வெற்றியை நமக்கு வாய்க்க பண்ணின அன்பு தாய் மரியாள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல தாயை எப்படி நம்ம பார்க்கணும்? ஒரு மேஜிக்கல் தாயாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தாயினுடைய பெயரால் எதையாவது சும்மா போய் செஞ்சுட்டு வந்துட்டோம்னா அவங்க சந்தோஷப்பட்டுடுவாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை தான் இந்த மாதாவை கடவுளுடைய இடத்துல தூக்கி வைக்கிற ஒரு நிலையாக மாறிப்போய் இருக்கிறது. இது அன்னை மரியாளுக்கும் இது பிடித்தமானதாக இருக்குமா என்றால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. தாய் மரியாளுக்கு எது பிடிக்கும்? இயேசு ஆண்டவர் சொல்வதை போல செய்யுங்கள். இயேசு ஆண்டவர் இடத்துல போய் கேட்டுட்டு காணா ஊரில் இதிலெல்லாம் தண்ணி வைங்கப்பா, இதெல்லாம் இப்போ இயேசு வந்து பாரு எல்லாம் செய்வார் பார். மரியாள் இயேசுவினுடைய அந்த பணியிலே குறுக்கீடு செய்யவில்லை. அவருடைய பொறுப்பை இவர் கையில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய அதிகாரத்தையும் இவர் தவறாய் பயன்படுத்தவில்லை. மாறாக தாழ்ச்சியோடு நின்ற தாய், தன் மகன் தெய்வத்திற்கு முன்பாக, தன் மகனுக்கு முன்பாக இல்லை, தன் தெய்வத்துக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நின்று, ஏதாவது செய்யப்பா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பா, இந்த திருமண நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய இந்த அவமானத்தை நீதான் போக்க முடியும் என்று சொல்லி மகனிடத்தில் பரிந்து பேசி தாழ்ச்சியோடு நின்ற தாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தாயை நம்மளுடைய அடையாளமாக வைத்திருக்கிறோம். தாய் திரு அவை நிறைய அடையாளத்தை கொடுத்திருக்கிறது. அதில் மிகச்சிறந்த அடையாளம் நம்முடைய தாய் மரியாள். ஆகவே தான் இந்த அழிவை குறித்து வேதனைப்படாது, இந்த அழிவை குறித்து இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, ஐயோ என்ன நடக்க போதோ என்று பெருமூச்சு விட்டு நம்ம திருப்பி போய் நம்முடைய வழியில் நிற்பது அல்ல. நான் பெருமூச்சு விடுவதோடு நின்று விடாது. இந்த தாய் மரியாளை பார்த்து நம்பிக்கை எதிர்நோக்கு, இதுதான் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள். அன்பு எல்லாவற்றிலும் சிறந்தது. அன்பை என்னுடைய ஆடையாக அணிந்து கொண்டு, எதிர்நோக்கை என் கையிலே பிடித்து கொண்டு நான் ஓடுவேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையை என்னுடைய போர் கவசமாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி கடவுள் கொடுத்த படைக்கலன்களை நாம் அணிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த உலகம் நிறைய படைக்கலன்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து விட்டு கடவுளுக்குள்ளே கடந்து வாருங்கள் என்று தான் நாங்கள் அழைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாசகங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. இதெல்லாம் காட்டி உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு பயணிக்கிறீர்கள்? உங்கள் வார்த்தை அடுத்தவருக்கு பலனூட்டக்கூடிய வார்த்தையாக மாறி இருக்கிறதா? உங்கள் கையில் இருக்கிற செல்போன் நன்மைக்கான அடையாளமாக இருக்கிறதா? உங்கள் வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி உங்களுக்கு நன்மையான ஒரு அடையாளமாய் அது மாறி இருக்கிறதா? பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் கையாளுகிற விதத்திலே ஒரு திருச்சபையை நம்ம கையாளுகிறோம், இயேசுவினுடைய உறவுகளை கையாளுகிறோம் என்கிற உணர்வு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். நாம் செல்லும் இடமெல்லாம் இயேசுவாக நிற்கிற பொழுது, பேசும் பொழுதெல்லாம் இயேசுவாக பேசுகிற போது, நீங்கள் பார்க்கிற பார்வையிலெல்லாம் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருடைய அந்த வாழ்வின் புத்தகத்திலே இடம்பெறுகிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்துக்குத்தான் ஆண்டவர் காத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இறைவன் இருகரம் விரித்து காத்திருக்கிறார். தூய ஆவியானவர் எல்லோர் மீது வருவதில்லை. யார் கடவுளுடைய மாட்சிக்காக உழைக்க விரும்புகிறார்களோ அவர்களிடத்திலே தான் தூய ஆவி இறங்கி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, பொது நன்மைக்காகவே தூய ஆவியார் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறார். ஆகவே இந்த தூய ஆவியாருடைய துணையோடு நீங்களும் செயல்பட்டு கடவுளுக்கு சான்று பகர சாட்சியாக மாறி, அதனால் ஏற்படுகிற சிலுவைகள் வேதனைகளை ஆண்டவருக்கே பரிசாய் கொடுத்து நீங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாக, கடவுளுக்காக செயல்பட்டு காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நின்று பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் சொன்ன இந்த ஆண்டவரின் நாள், வேதனையின் நாள், அது ஒரு இருளின் நாள்,
அது ஒரு அழுகையின் நாள், அங்கலாய்ப்பின் நாள் என்றெல்லாம் சொன்னோமே, அது உங்களுக்கு அப்படிப்பட்ட நாளாக இருக்காது. ஏனென்றால் அவைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விலக்கி அவருடைய திருமுக தரிசனத்தை, பாக்கியத்தை காணச் செய்து உங்கள் அகத்தை அவர் குளிரூட்டுவார். உங்களுடைய உள்ளத்தை அவர் மகிழ்ச்சியினுடைய தைலத்தினாலே நிரப்புவார். நீங்கள் ஆண்டவரை பார்க்கிற பொழுது உங்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ந்து பேருவகை கொள்ளும். இந்த பாக்கியத்திற்காக இன்றிலிருந்தே நாம் உழைக்க ஆரம்பிப்போம், செயல்பட ஆரம்பிப்போம். சிறிய சிறிய நற்செயல்களை, ஆண்டவர் விரும்பிய காரியத்தை செய்து கடவுளுடைய அந்த தளத்திற்குள்ளே செல்ல நாம் முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியாக நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன நல்ல காரியங்கள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிற பொழுது அவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். இந்த ஆசீர்வாத கிருபை உங்களோடு இருக்க உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பெரிய கிருபைக்கு முன்பாக, உம்முடைய பேரன்புக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுத்து கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லாம் மீண்டுமாய் நீர் உயர்த்தி நீர் கொடுக்க விரும்பி அந்த மாட்சிக்குள்ளே அழைத்து செல்ல விரும்புகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி காத்திருக்கிறோம். நீர் விரும்பியபடி செயல்படவும் உமக்காக நாங்கள் பாடுகளை ஏற்று அன்னை மரியாளைப் போல, இன்னும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற திருத்தூதர்களைப் போல, நீர் கொடுத்திருக்கிற நல்ல புனிதர்களைப் போல நாங்களும் சான்று பகிர்ந்து வாழ்ந்து உமக்கு மாட்சி கொடுத்து உம்முடைய மகிமையை உயர்த்தி இந்த உலக மக்களினுடைய பார்வையிலே உப்பாக ஒளியாக நின்று ஒரு உயிருள்ள சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவருடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து கொண்டாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த வார இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.